உலகெங்கும் உள்ள ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா, பெருமாள் கோயில் போகணும், துளசி தீர்த்தம் குடிக்கணும். ஸோ இந்த பித்திருக்களுக்கு உண்டான மகாலயம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரையில் வரக்கூடிய விஷயங்கள் பித்திருக்கள் தோஷம் மிகுது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம். இன்னொன்று என்னென்னாக்கா, நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க, இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசினாவே புரட்டு, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குது. அதாவது என்னென்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் இருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது, புரட்டி தீர்வளிப்பது, புரட்டி சரி பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு வச்சுக்கலாம், ஏன் இதை நம்ம சொல்லணும், ஏன்னா ஆத்மகாரகன் பார்த்தீங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். ஸோ 6ஆம் இடம் என்பது மரவிசனம். ஸோ அப்போ இந்த காலகட்டம் நமக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம், தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 6ஆம் பாவம் மரவிஸ்தானம், நோய் பிணி இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி பிடிப்பாங்க. அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதையர் பித்திருக்களுக்கு உண்டான, ஏன்னா மூதாதையரோட தொடர்புகள் நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள், அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம் வலுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் அந்த மகாலயம் கூட தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே போல் என்னன்னாக்கா, அந்த துளசி தீர்த்தம், ஏன்னா துளசி என்ன பாருங்க, ரொம்ப கார சுவை உள்ளது. ஸோ அப்போ என்னன்னாக்கா, அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்தம் குடிக்கும்போது மனம் என்பது எப்படின்னா, இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும். அதனால தான் சித்திரை சொல்லுவோம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம், மனமது செம்மையாச்சுன்னா வாழ்க்கையே செம்மையாமே, இப்படி சித்திர பாடல்களே இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்கா, அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும். மனமும் கண்ட்ரோல் ஆகுது, நம்ம ஆத்ம சுத்தியம் அடையுது, அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும். அதனால் என்னென்னாக்கா, வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த காலகட்டத்தில் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹெவி லோடு போடும் போது, இப்போ ஒருத்தவங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது, நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையை நம்மளை புனிதப்படுத்தும். புரியுதுங்களா? அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது, நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது, மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் போது, இயற்கைக்கு இப்போ நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும், சரியாகவும் நடக்கும். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள், ஏன்னா கிரகச்சாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா, அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எப்பொழுதும் மிகுந்த ஆளுமை நிறைந்தது. ஏன்னா சிங்கம் காட்டில் ராஜான்ற மாதிரி, இவங்க ராஜாவை இல்லைனாலும் இவங்களை இந்த சமூகம் ஒரு ராஜான்ற தோரணை கொடுத்தோம். ஏன்னா எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா, இந்த சிம்மராசிக்காரங்க ஒரு குரூப்பில் இருந்தாங்கன்னா அவங்கள தான் முதன்மைப்படுத்தப்படுவாங்க. அவங்க சிம்மராசி தெரியலனா கூட ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள முதன்மைப்படுத்தப்பட்டுருவாங்க. ஏன்னா இவங்கள எப்போதும் இவங்களுக்கு இவங்க பேச்சில் எப்போதும் ஒரு டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ் வந்திருக்கு. எப்போதும் அந்த புள்ளி விவரங்களோட பேசக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்குது. எதுவுமே சரியான முறை கரெக்டாக என்ன சொன்ன கேள்வி கேட்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஓகே இவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு காரணங்களை முதன்மைப்படுத்துகிறார். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ராசியிலே பார்த்தீங்க கேது பகவான் இருக்கார். ஸோ அப்போ என்னென்னாக்கா, கேது பகவான் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் என்பது சிறப்பாக இருக்கும். ஆன்மீகத்தை இந்த காலகட்டத்தில் நிறைய ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் நிறைய பேர் இந்த காலத்தில் போவோம், நிறைய பேர் இந்த சித்தர்கள் சமாதி போகுது, இல்லை அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயம். குறிப்பாக இந்த காலத்தில் நிறைய சிம்மராசிகர் இந்த எலி தொந்தரவுலலாம் சிக்குவாங்க. எலி தொந்தரவால் நிறைய பிரச்சனைகளை சிக்கிறதுக்கும் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா, விநாயகர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிகுந்த சிறப்பான விஷயம். மேலும் இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானும் ராசியில் இருக்கார். ஸோ அப்போ என்னென்னாக்கா, நீங்கள் எடுத்த நிறைய தொழில் சார்ந்த முயற்சிகள், புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். புதிய தொழில் சிந்தனைகள் அதிகமாகும். நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் புதிய எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலங்களில்
ஜாதகர் பார்த்திங்கன்னா நிறைய வருமானத்தை ஈட்டுறது, குடும்பத்தோட விஷயங்களை பாதுகாக்கிறது, குடும்பத்தோட நிறைய விஷயங்களை படிக்கிறதுக்கு புதிய விஷயங்களை படிப்பதற்காக நிறைய பேர் முனைப்பு காட்டுவாங்க. அதுவும் என்னென்னாக்கா மருத்துவம் சார்ந்த விஷயம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நியூமராலஜி படிப்பாங்க. நியூமராலஜி திடீர்னு பார்த்தீங்கன்னா எண்கணிதம் என்னன்னு சொல்லி எடுத்து பார்க்கக்கூடிய சூழல் எல்லாமே இந்த காலத்தில் நியூமராலஜி ஏஜ்டு ஆனவங்க நியூமராலஜி படிப்பாங்க. இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு தேர்ந்தவங்க நிறைய அக்கௌண்ட்ஸு, பிகாமு, இந்த ஆடிட் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் படிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். நிறைய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். குறிப்பாக அது வந்து நிறைய பெண்கள் சார்ந்த விஷயத்துலேருந்து நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த பெண்கள் சார்ந்த விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமான இருக்கும். நிறைய உறவு சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா பெண்ணால் ஒரு பிரச்சனை, இல்லை ஏதாவது தங்கச்சியோட பிரச்சனையை வந்து பார்க்கணும், அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். ஏன்னாக்கா இப்போ உங்களுக்கு சிம்மராசிக்காரங்க இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க தங்கச்சி இல்லை தம்பிக்கு யாராவது அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல்களுக்கு தள்ளப்படுவாங்க. அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் உருவாகும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இவங்க கையில் இருக்கிறதுனால இந்த காலத்தில் பொருளாதாரம் என்பது நல்லாயிருக்கும். பொருளாதாரம் வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும். பொருளாதார வரவு நல்லாயிருக்கும். அதே போல் என்னென்னாக்கா பொருளாதாரத்துக்காக சிறிய பயணங்கள் எல்லாமே செய்வாங்க. குறிப்பாக வருமானத்துக்காக பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. அதே போல் என்னென்னா மனம் வந்து ஒரு அழுத்தத்தில் இருக்கும். மனம் வந்து ஒரு திருப்தியான தன்மையில் இருக்க மன அழுத்தம் என்பது இருக்கும். மன அழுத்தத்தோடு தான் இந்த காலகட்டத்தில் போவாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா எதுனா லாபம் வந்து குறைவாக வர்றது, லாபம் இருக்கும், லாபம் கம்மியாக வந்துச்சேன்ற ஒரு மன அழுத்தம், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன அழுத்தம் இருக்கும். ஸோ பொருளாதாரம் எதிர்பார்த்த டைமில் கிடைக்காதனால ஒரு அழுத்தம் இருக்கும், லாபம் குறைவாக வந்தது என்ற ஒரு அழுத்தம் இருக்கும். மேலும் என்னென்ன வச்சுக்கலாம், இவங்களுக்கு இந்த காலங்களில் என்னென்னாக்கா நிறைய இந்த ஜாயிண்ட் பெயின்ஸுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எலும்பு மூட்டுகளில் ஒரு வலி, வேதனை, அந்த மாதிரியான ஒரு இறுக்கம் என்பது இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த எலும்புகளுக்குள்ள ஜாயிண்டில் வந்து ஒரு எப்படி சொல்லுறது, அந்த லிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் வந்து நிறைய சிம்மராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே போல் என்னக்கா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியங்கள் வந்து கிடைக்கல தடை இருக்கும். சமுதாயத்தில் வந்து அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு போஸ்டிங் கிடைக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்க, அந்த போஸ்டிங் வந்து தள்ளி போகும். இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த புரட்டாசி மாதம் கிடைக்காது. ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக அந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அரசியல்வாதியாக இருந்தாலும் இந்த காலத்தில் போஸ்டிங்லாம் கிடைக்காது. ஸோ அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காலம். நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே எதிர்காலத்துக்கான செய்யக்கூடிய ஒரு முதலீடாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயம், தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தேடுறாங்க, அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை யாராவது முயற்சி செய்கிறாங்கன்னா அவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் செய்யலாம், வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்னென்னாக்கா பயணத்தால் இவங்களுக்கு ஆதாயம் என்பது இருக்கும். இந்த காலம் எப்போதும் இவங்க என்னென்னாக்கா யாருக்காவது இந்த தண்ணியை வந்து வாங்கி கொடுப்பது, தண்ணியை தானமாக கொடுப்பது, தண்ணியை யாருக்காவது வாங்கி கொடுத்தாவே இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய விரயங்களை தவிர்த்துட முடியும். ஏன்னா இவங்களுக்கு சிம்மராசிக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் இவங்களை சுற்றி என்னென்னாக்கா ஒரு மருத்துவ உதவிகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க மருத்துவத்திற்காக தானம் செய்வதே இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிநிலையை இவங்க இலகுவாக கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ராசியிலே பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் ஒரு சிறிய அனுபவத்தின் மூலயமாக ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஒரு ஞானம் கிடைக்கணும்னா நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த அனுபவங்கள் புது அனுபவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆன்மீகத்தில் நிறைய நுணுக்கமான விஷயங்கள், இல்லை தொழிலில் நிறைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக அந்த அனுபவம் இருக்கும். ரொம்ப ஆழமாக போகும்போது அப்போ பண பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் எதையும் அளவாக வச்சுக்கிறது நன்மை. அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அறிவியல் சார்ந்த படிப்பாக இருந்தாலும் சரி. படிப்புக்கு ரொம்ப படித்தவங்களால் பார்த்திங்கன்னா பணத்தை சம்பாதிக்க முடியாது. கம்மியாக படித்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய பணம் சம்பாதிப்பேன். அதனால் என்னென்னாக்கா உங்களோட தேடல்கள் வந்து இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும். தேடல்களை குறைத்து கொண்டீங்கன்னா மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சிம்மராசிக்காரங்க இந்த கால வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட அந்த சிறு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். சூழ்நிலைகளில் நிறைய நண்பர்கள் பிரிஞ்சிருப்பாங்க.
அந்த நண்பர்களோடு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாழ்க்கை துணை பிரிவு என்பது சுமூகமான சூழலாக மாறி குடும்பத்தில் ஒரு அன்பு அந்யூன்யம் வந்து பெருகும். புதிய உறவுகளால் சிறு சிறு தொந்தரவுகள்லாம் வரும். குறிப்பாக அந்த உறவுகளோட தன்மைகள் அவங்களோட செயல்பாட்டால் சிறிய தொந்தரவு சின்ன சின்ன அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை சரியான முறையில் நீங்கள் அணுகுனீங்க. இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் சொல்லலாம். அதே விஷயம் அரசியல்வாதி பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பொசிஷன் கிடையாது. ஆனால் இதே விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புதிய போஸ்டிங் அங்கீகாரம் என்பது கிடைக்கும். மத்திய அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை மத்திய சென்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கன்னிராசி பார்த்திங்கன்னு வச்சுக்க, மிகுந்த அறிவுத்திறன். குறிப்பாக என்ன கன்னிராசிக்காரங்களை வந்து இந்த ஆழ் மனது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து கண்ணில் சஞ்சரிக்கும் போது புரட்டாசி மாதம் சொல்கிறோம், மனதை சீராக்கக்கூடிய மாதம் தான் சொல்கிறோம். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரட்டி போட்டு அந்த கழிவுகளெல்லாம் நீக்கி மனதை செம்மையாக்கக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். அந்த புரட்டாசி மாதம் தான் பார்த்திங்கன்னா கன்னி ராசின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ என்னென்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய மனக்கழிவுகளை இவங்க நீக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய விஷயங்களை ஆய்வு செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஓவர் ஆய்வு பண்ணுவது. அந்த ஆய்வுகளை தொழிலாக பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய கன்னிராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கேல்குலேட் போடுவாங்க. அந்த கேல்குலேட்டே தொழிலாக பண்ண இதே இவங்க ஆடிட்டிங் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. அதே அரசியலில் பார்த்திங்கன்னா பொருளாதார அரசியல் சூப்பராக இருக்கும். கன்னிராசிக்காரங்க அரசியல் இருந்தாங்கன்னா எப்போதும் ஒரு மணி மைண்டடாக தான் இருப்பாங்க. பொருளாதாரத்தை ஈட்டணும், பொருளாதாரத்தில் தான் இவங்க ரொம்ப சவுண்டாக இருப்பாங்க. பொருளாதார கேல்குலேஷன்லாம் சூப்பராக போடுவாங்க. இவங்க போட்டு அந்த கட்சியை வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இல்லை வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே அதே போல் கன்னிராசிக்காரர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சர்வேயரு அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களும் ரொம்ப சிறந்து விழுவாங்க. மீதி பொருளாதாரம் இல்லாமல் வெறுமனே அரசியலில் மட்டும் இருந்தான்னு வச்சுக்கோங்க, எப்போ பார்த்தாலும் இருக்கிற காசை செலவு பண்ணிவிட்டு அரசியலில் ஒரு பேர் புகழ் வாங்க முடியாது. பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய கன்னிராசி அரசியல் இருந்தாலும் மிகுந்த பேர் புகழ் வந்துடும். இல்லை எனக்கு கௌரவம் தான் முக்கியம், என்னென்னா இருக்கிறத எல்லாத்தையும் விரயம் பண்ணிவிட்டு இருந்த சொத்தை விற்று நிறைய பேர் அரசியல்வாதியாகி சும்மா இருக்கிறாங்களே, அவங்க எல்லாமே கன்னிராசிக்காரங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்குறோம். ஏன்னா ராசி அதிபதியான புதன் பகவானே ராசியில் சஞ்சரிக்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை நிறைய பேர் சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் எல்லாமே உங்ககிட்ட வந்து பிரிந்த நண்பர்கள் எல்லாமே இப்போ வந்து ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். உங்களை நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு இந்த அட்வைஸ் கேட்டுட்ருப்பாங்க. நிறைய ஆலோசனைகள் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள், புதிய தொழில்கள் வரும். தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய அழுத்தங்கள் வரும். அதிகப்படியான சுமை வாய்ப்புகள் வரும்போது அதுவே அழுத்தமாக மாறும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு குறிப்பாக என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்தில் இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன இந்த டேக்ஸ் பே பண்ணுறது, இல்லை இந்த இன்கம் டேக்ஸ் பே பண்ணாதது, இந்த மாதிரியான சிறு சிறு அரசு சார்ந்த விஷயத்தை நிறைய விரயங்கள் ஏற்படும். இல்லை விரயங்களை கட்டுறது, அதை சமாளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம். ஏன்னா இப்போ நிறைய தொழில் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரும். தொழில் வாய்ப்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் என்னென்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களே சரியான முறைக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறிய ஒரு பெண்ணால் ஒரு அவப்பேர் ஏற்படும். அதனால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு பெண்ணால் பதவி போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அதே போல் என்னென்னாக்கா பேச்சில் கொஞ்சம் வந்து இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பேச்சு வந்து அவசர பேச்சால் அவப்பெயரை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஸோ அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிப்பது வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது. ஏன்னா திடீர் பண வரவுகள் இருக்கும். திடீர் பண வரவு இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், லாட்ரி யோகம் இல்லாமல் இருக்குது. இந்த காலத்தில் கன்னிராசிக்காரங்களாக தான் நீங்கள் ஒரு லாட்ரியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அமௌண்ட் அடிக்கும். ஆனால் என்னக்கா பேச்சில் ரொம்ப நிதானம். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு இன்னொருத்தருடைய
மனதை புண்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இந்த காலத்தில் கன்னிராசி பேச சொன்னோன்னா அடுத்தவனோட குறைகளை வந்து சுட்டி காட்டி ஒரு சமாதானத்துக்கு பேச சொன்னால் சண்டையாக போயிடும். ஸோ அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை என்றால் நிறைய அவமானத்தை சந்திக்கிடும், பாக்கியமே போயிடும். சில பேருக்கு தேவையில்லாமல் பேசின பேச்சில் இப்போ இதை கன்னிராசிங்க அரசியல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த காலம் அவங்க பேசுகிற பேச்சே பார்த்திங்கன்னா கூட்டணியை களையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்க பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இல்லைன்னா உங்கள் பேச்சு தான் மூலதனமே. பேச்சின் மூலயமாக தொழிலேருந்து வருமானமும் வரும். அந்த பேச்சே கொஞ்சம் அதிகமாச்சுன்னா இருக்கிற உங்களுக்கு ஒரு போஸ்டிங்கே இல்லாமல் பண்ணிவிட்டோம். ஸோ அதனால் அரசியல்வாதிகள் கொஞ்சம், அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா மத்திய அரசியலில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரன் இந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த இன்கம் டேக்ஸ் ரைடு இந்த மாதிரிலாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது சொத்து சேர்த்து வச்சிங்கன்னா பதிக்காது சரியாக வச்சுக்கோங்க. இல்லைனா தேவையற்ற விரயங்களை சந்திக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் சேர்த்து வச்ச பேர் புகழ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்கள் சேர்த்து வச்ச வருமானத்தினாலே நீங்கள் பேசுகிற பேச்சாலேயே பல பிரச்சனைகள் வருவதற்கான காத்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் மிகுந்த கவனம் தெரியல. உங்களுடைய விஷயங்கள் உங்கள் பேச்சினால் வரும், இல்லை சேர்த்து வச்ச பணத்தால் வரும். பிரச்சனை இந்த 2 விஷயத்தினால தான் வரும். ஸோ மிகுந்த கவனத்துடன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா பல் சார்ந்த விஷயம், பல்லை மாற்றுறது, இல்லை சொத்தை, பல்வலி, இந்த மாதிரியான நோய் தொந்தரவுகள் எல்லாமே வரும். ஸோ ஆனால் மனம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்போதும் பொருளாதாரத்தை ஈட்டணும், பணத்தை பதுக்கிறது, பணம் விஷயம், இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் தான் இருக்கும். இல்லை சொத்து டாக்குமெண்ட்டை இது பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஏற்பட்டு மன அழுத்தங்கள் இருக்கும். நோயின்னு பார்த்திங்கன்னா பல் தொந்தரவு. நிறைய பேர் இந்த காலத்தில் என்னக்கா இந்த பல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆப்ரேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் பல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் என்னென்னாக்கா அரசியல் இருக்கிறவங்க இந்த சட்டத்தை பற்றி ரொம்ப பேசக்கூடாது. சட்டத்தை காப்பாற்றுறேன், சட்டத்தை இது பண்ணுறேன்னு சொல்லி பேசி தேவையில்லாமல் சட்டம் தான் தன் கடமையை செய்யுன்னு சொல்லி இன்றைக்கி பஞ்சாயத்தில் போய் மாட்டிப்பீங்க. நீங்கள் பேசுகிற பேச்சினாலே கோர்ட்டு கூட போகும். ஸோ அதனால் வாக்கை தயவு செய்து சரியாக வச்சுங்க. ஏன்னா பேச்சின் மூலயமா அதே தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் பேசுகிற பேச்சினால் வருமானங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலத்தில் வருமானங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் நிறைய விரையும் டேக்ஸ் பே பண்ணுறது ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்க சூழ்நிலைகள் எல்லாமே பிரச்சனையாக போகிறதுக்கு தயாராகிறதுனால நீங்கள் இந்த ஒரு மாதம் ஒரு மௌன விரதமாக கடைப்பிடிச்சிருங்க. எதை பற்றியும் பேசாதீங்க. இருக்கிற விஷயத்தை மட்டும் கவனத்தில் செலுத்துங்க. இருக்கிற விஷயத்தை பார்த்தாவே உங்களுக்கு அதுவே நிறைவாக இருக்கும். நீங்கள் அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் அட்வைஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத இன்னொருத்தரை பற்றி பேசிடுவீங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காமல் தடை பண்ணிடும். ஸோ அதனால் கவனத்துடன் செயல்பட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சால் என்னென்னாக்கா மனக்கழிவுகளை போக்குறதுக்கு இந்த யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணி இந்த புரட்டாசி மாதத்தை சிறப்பாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். துளாராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ராசியில் இருக்கவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப மென்மையானவங்க துளாராசியில் இருப்பாங்க. எப்போதும் ஒவ்வொரு மனிதர்களையும் அப்படியே கணிக்கக்கூடியது. எல்லாத்தையும் எப்போதும் தராசில் போட்டு எப்படி நன்மை தீமை அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இலகுவாக இவங்கக்கிட்ட இயல்பாகவே இந்த கணிக்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே என்னென்னாக்கா அதுவே இவங்களுக்கு ஒரு அழுத்தமாகவும் மாறிடும். ஏன்னா ரொம்ப கணிக்க இவங்களால் அந்த மகிழ்ச்சியை இது பண்ண முடியாது. அதனால் என்னென்னாக்கா எல்லா இடங்களுக்கும் இவங்க மோஸ்ட்லி பெரும்பாலும் வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா இவங்களால் முழுமையான அந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏன்னா இது நல்லதா, இது கெட்டதா, இப்போ ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, இது நல்லதாக இருக்குமா, இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வருமா இப்படின்னு யோசிச்சு நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை இவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் துலா ராசிக்காரருக்கு என்ன மாதிரியான நன்மை நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ராசிலே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார். அப்போ என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகுந்த சப்போர்ட் இருக்கும். திருமணத்துக்காக இப்போ நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வரன் வீடு தேடி வரும். திருமணத்துக்காக தேடிட்டு இருக்க உங்களுக்கு நிறைய துளாராசிக்காருக்கு இந்த காலகட்டம் வரன் வீடு தேடி வரும், இல்லை ஜாதக அமைப்பு வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் என்னென்னாக்கா குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்தை குடும்பத்தில் கூட திருமண வரன் என்பது அமையும். குடும்பத்தில்
திருமணம் வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை உங்கள் நெய்பர்ஹுட்லேயோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திருமணம் என்ற நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்க சாத்தியக்கூறு. அதே போல் என்னென்னாக்கா வருமானமும் சரி, நீங்கள் இன்றைக்கி ஒரு நண்பர்கிட்ட யாராவது பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு திரும்பி வரும், ஏதோ ஒரு ரூபத்தில் திருப்பி கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி என்பது பெருகுமான கண்டிப்பாக பெருகும். இந்த காலத்தில் நிறைய துலா ராசிகளுக்கு என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய இந்த தொழில் சிந்தனைகள் வரும். புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்ற இருக்கும். நிறைய துலா ராசிக்காரர் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்கன்னா புதிய பட வாய்ப்புகள் எல்லாமே வரும். திடீர்னு வரும், அன்பிளான்டு. திடீர்னு சும்மா தான் யோசிச்சுப்பாங்க, டக்குன்னு பார்த்தா ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருப்பாங்க. மனதில் யோசிச்சுட்டு, அதாவது சொல்லுவாங்க, யோசித்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் உடனடியாக நிஜம். இப்போ கனவு எல்லாமே நிஜமாகக்கூடியன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான தன்மையில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கனவுகள் எல்லாமே அப்படியே நிறைவேறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா மனதில் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத கற்பனைகள் இருக்கும். நிறைய விஷயங்களை கற்பனை யோசிச்சுட்டே இருப்பாங்க. நிறைய அதுவும் என்னென்னாக்கா பிரம்மாண்டமான சிந்தனை. இப்போ ஒருத்தவங்க திருமணம் ஆகணும்னு நினச்சாங்கன்னா இந்த கல்யாண மண்டபத்தில் இவ்வளோ காசு செலவு பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கல்யாண மண்டபத்துக்கு புக் பண்ண சொன்னால் இவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு 5 லட்ச ரூபாய்க்கு போய் புக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எல்லாமே பிரம்மாண்ட சிந்தனைகள் அதிகமாகும். எதையும் பிரம்மாண்டமாக யோசிப்புகிறது, பிரம்மாண்டமாக யோசித்து அதனால் என்னென்னாக்கா கையிருப்பை சீக்கிரம் காலியாகிடும். அதனால் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பிரம்மாண்ட சிந்தனை நல்லதானா கண்டிப்பாக நல்லதான். ஆனால் அது நம்மளுடைய கையிருப்புக்கு ஏற்றக்குள்ளாக இருக்கணும். ஸோ நீங்கள் பிரம்மாண்டமாக யோசித்து கடன்காரன் ஆகிறது நல்லதான்னு யோசித்து பார்த்துங்க. ஸோ அதனால் உங்கள் பிரம்மாண்ட சிந்தனையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நமக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிந்திக்கும் போது அது வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எனக்கு இந்த காலகட்டத்தில் எனக்கு நிறைய பேர் அந்த இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்க அந்த லாட்ரி வாங்கலாமா அப்படின்னு போகும். ஸோ அந்த காலத்தில் லாட்ரி வாங்கினா கண்டிப்பாக மன மகிழ்ச்சி கண்டிப்பாக அடிக்கும். துளாராசிக்காரங்க ட்ரை பண்ணி பாருங்கள். லாட்ரி யோகம் வந்து இருக்குது. ஆனால் அமௌண்ட் என்ன அடிக்கும்ன்றது அடுத்தது. பட் லாட்ரி வாங்கி பாருங்கள். ஏதோ ஒரு விஷயம் வாங்கக்கூடிய லாட்ரி ஒரே ஒரு லாட்ரியாக வாங்கணும். மொத்தமாக வாங்கினேன்னா உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்ற அர்த்தம். ஸோ ஒரு லாட்ரி டிக்கெட் சும்மா ஜஸ்ட்டு ஒன்று வாங்கி பாருங்களேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலும் என்னென்னு இந்த காலகட்டம் என்னென்னாக்கா நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நிறைய துளாராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய கோயிலில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கிறது, நிறைய சுப நிகழ்வுகளில் பங்கேற்பாங்க. நிறைய சுப நிகழ்வுகளுக்கு குறிப்பாக என்னென்னாக்கா இந்த அண்ணன் அக்கா தங்கச்சி இந்த சுற்றத்தில் நிறைய திருமணங்கள்லாம் நடந்திருக்கும். நிறைய திருமணம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஒரு நெய்பர்ஹுட்டாக இருக்கும், உங்கள் நண்பர்கள் இல்லை நண்பர்கள் குடும்பத்தில் நிறைய இந்த திருமண சுப நிகழ்வுகளை நிறைய பங்கேற்பாங்க. அவங்களும் நிறைய உங்களுடைய நெய்பர்ஹுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய கோயில்களுக்கு ஆன்மீக பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். கோயிலில் போய் நிறைய பேர் இந்த கும்பாபிஷேகம் இல்லைன்னா நிறைய திருவிழாக்களை பங்கேற்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய காலம் இல்லை ஆல்ரெடி நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தனம் என்பது உங்களை தேடி வரும். வாழ்க்கை துணையிடம் ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும். அதே போல் என்னன்னாக்கா திடீர் தொழிலில் பார்த்திங்கன்னா திடீர் மாற்றம், திடீர் பயணங்கள் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த முட்டி வலி கணுக்காலில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதாவது கால் நீர் வீக்கம், அப்படி இல்லைன்னா இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனைகளால் ஏதாவது சிறிய தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த தொடை நரம்பு சயாட்டிக்கா பெயின்லாம் சில பேருக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்களுடைய குறிப்பாக என்னென்னாக்கா துளாராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், மொபைலை வந்து கொஞ்சம் கம்மியாக பாருங்கள். மொபைலை நீங்கள் கம்மியாக பார்த்தீங்கன்னாவே உங்கள் வாழ்வில் நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா தொழிலில் திடீர் தொழில் மாற்றங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் மாற்றம், அதே போல் என்னென்னாக்கா இளைய சகோதரத்துவம், இது எல்லாமே அவங்க மூலியம் லாபம். இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ள தங்கை தம்பி அந்த உறவுகள்லாம் இருக்குல்ல, அந்த உறவுகளோட நிறைய மகிழ்ச்சியாக ஒரு சுற்றுலா போகிறது, மகிழ்ச்சியான நேரங்களை செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லணும். என்னென்னா குறிப்பாக இந்த கணக்க துளாராசிக்காரங்கள் இந்த காலத்தில் இந்த கிட்னி ஸ்டோனு இல்லை இந்த கிட்னி சார்ந்த விஷயம் இல்லை யூரினரி அந்த பிளாடரில் கல் இருக்குது, இந்த மாதிரியே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணணுன்ற ஒரு சூழல் எல்லாமே இருப்பாங்க. அது எல்லாமே இல்லாமல் சுமூகமாக அதெல்லாம் மருத்துவத்தின் வழியாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இல்லை
இயற்கை மருத்துவத்தின் வழியாக அதெல்லாம் குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ துலா ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிக சூப்பரான புரட்டாசி மாதமாக இருக்குன்றதில் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஸோ அந்த நிகழ்வை நீங்கள் சிறப்பாக்கிக்கிறதுக்காக கொஞ்சம் மொபைலை கம்மியாக வச்சுக்க, மனதில் கற்பனைகளையும் அந்த பிரம்மாண்டத்தையும் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.